Hello everyone, welcome to Ultimate Test Series number 22. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Ultimate Test Series 22 ஓட சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். Two identical English கரெக்ட்டா தான் வச்சிருக்கேன். Two identical inductance carrying current that vary with time according to the linear law. In which of the two inductors the self inductance of EMF is greater? நல்ல பாரு ரெண்டுமே identical inductor. அப்படினா ரெண்டுத்தோட இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. L is equal to என்ன ஃபார்முலா? சரி, E is equal to என்ன ஃபார்முலா? EMF is equal to L into di by dt. கரெக்டா இல்லையா? இப்போ L கான்ஸ்டன்ட், அப்ப எப்சிலான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு di by dt. இதுல ரெண்டு கிராஃப் கொடுத்துட்டான். இதுல எதோட ஸ்லோப் அதிகமோ அதோட EMF அதிகம். உனக்கு ஸ்லோப் 1 பெருசுன்னு தோணுச்சுன்னா ஸ்லோப் 1 தான் ஆன்சர். ஸ்லோப் 2 பெருசுன்னு தோணுச்சுன்னா ஸ்லோப் 2 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸ்லோப் பெருசாக இருக்கணும், ஆங்கிள் அதிகமாக இருக்கணும். எங்கே ஆங்கிள் அதிகமாக இருக்குது? எதோட ஆங்கிள் அதிகமாக இருக்குது? ஸ்லோப் 1 or 2? ஸ்லோப் மோர் ஃபார் செகண்ட் ஒனுக்கு ஸ்லோப் அதிகம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்லோப் சேமாக இருந்தால் லைன் பேரலாக இருந்திருக்கும் தம்பி. ஸ்லோப் சேமாக இருந்தால் லைன் பேரலாக இருந்திருக்கும். இது பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த லைன் வந்து இங்கே போகுமா? இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு ஏன் இந்த லைன் இப்படி போகுது, இந்த லைன் எப்படி போகுது? இல்லை, ரொம்ப கோணல். இது வந்து ஈடி மாதிரி காமிச்சிட்டேன். நம்ம கொஞ்சமாவது நேர்மையாக காட்டணும்ல. இப்படி போக போகுது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? இது பேரலல் இல்லை. நல்லா பாரு, இங்கே கேப் பாரு, இங்கே கேப்பை பாரு. இங்கே போக 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 கேப் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்குது. அப்போ அது கண்டிப்பாக என்ன இல்லை? ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? அப்போ எதோட ஸ்லோப் அதிகமோ அதுதான் உங்களுக்கு அதிகமான இஎம்எஃப் கொடுக்கும். எதோட ஸ்லோப் அதிகம் நீ கண்டுபிடிச்சிக்கோ. எதோட ஆங்கிள் அதிகமோ அதோட ஸ்லோப் அதிகம். The circuit shows in figure is allowed to reach steady state. Then a soft iron is inserted in the coil such that coefficient of inductance changes from L to NL. The steady current in the circuit after completing. நல்லா பாரு, ஏதோ ஒரு டிசி சர்க்யூட் வச்சுருக்கேன். ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லை வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சாஃப்ட் அயன் கோரை நான் இன்சர்ட் பண்ணுறப்ப எல் வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போது எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நல்லா பாரு, ஸ்டடி ஸ்டேட்டில் இவன் எந்த மாதிரி சார் பிஹேவ் பண்ண போகிறான்? டிசி வந்து இண்டக்டர் ஸ்டடி ஸ்டேட்டில் எப்படி பண்ணுவான்? ஒரு ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ண போகிறான். அப்போ இந்த ஒயர் வந்து எல்லுன்னு ஒரு ஒயராக இருந்ததுன்னா என்எல்னு ஒரு ஒயராக இருந்ததுன்னா அது ஒரு ஒயர், அவ்வளோதான். அப்போ இதோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது. அப்போ கரண்ட் எவ்வளோ சார் சர்க்யூட்டில்? நான் சொல்கிறது புரியுதா? ஸ்டடி ஸ்டேட்டில் அது ஒயராக பிஹேவ் பண்ண போகிறான். நான் ஒயரை இன்னும் நல்ல ஒயராக மாற்றிட்டேன் சார் அப்படின்னாலும் என்ன பிரச்சனை இல்லை எனக்கு. அப்போ எப்சிலான் பை ஆர். The current in the inner loop is clockwise and increase linearly with time. நல்லா பாரு, கரண்ட் லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் லீனியரா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன? டிஐ பை டிடி வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? டிஐ பை டிடி எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. இன்னர் லூப்ல இந்த மாதிரி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா அவுட்டர் லூப் எப்படி இருக்கும்? உல்டாவா இருக்கும். ஏன்னா இதை அப்போஸ் பண்ணணும்ல. அப்ப எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்குமா வேரி ஆகுமா? கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன்? ஏன்னா இங்கே கரண்ட் வந்து லீனியராக சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ டிஎல் பை டிடி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இஎம்எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இன் எல்சி சர்க்யூட் த கெப்பாசிட்டர் ஹேஸ் மேக்ஸிமம் சார்ஜ் Q0. அப்போ வேல்யூ ஆஃப் இது எவ்வளோ? நல்லா பாரு, கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தெரியுதா? ரெண்டுத்தையும் எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஒயர் வச்சு. அப்போ இதில் இருக்க வோல்டேஜும் இதில் இருக்க வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கணும். இதோட வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? எல் இன்டூ டிஐ பை டிடி. கரெக்டா? இதோட வேல்யூ மேக்ஸிமம் அப்போ அது மினிமம் இருக்கும், அது மினிமம் அப்போ இவன் மேக்ஸிமம் இருக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மேக்ஸிமம் சார்ஜ் எவ்வளோ இதில் இருக்கலாம்? Q0. இதோட வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம்? Q0 டைம்ஸ் வின்னு எழுதலாம். சரி, Q0 பை சின்னு எழுதலாம். வி தானே எழுதுறேன். Q is equal to CV. அப்போ Q is equal to CV. அப்போ V எப்படி எழுதிக்கலாம்? இப்படி எழுதிக்கலாம். அப்போ இது மினிமம், அப்போ அவன் மேக்ஸிமம் அப்போ இவன் மினிமம். கரெக்டாக இல்லையா?
அப்போ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க, di/dt கேட்கலாம். எனர்ஜியோட வேல்யூ சொல்கிறேன், இது மேக்ஸிமம், அப்போ அது மினிமம், அது மினிமம், அப்போ இது மேக்ஸிமம். என்ன ஆயிரும்? Q0/L into C. இது டைமென்ஷனலி தப்பு. சரியா? எப்படி சார் டைமென்ஷனலி ஃபீல் பண்ணுறது? எல்சியோட டைமென்ஷன் என்ன? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/√LC. அப்போ ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர், அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? டைமோட ஸ்கொயர். இதுதான் எல்சியோட டைமென்ஷன். அப்போ நல்லா பாருங்க, சார்ஜ் இருக்கா, இதை நான் டைமோட ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். ஒரு டைமையும் சார்ஜை சேர்த்தா கரண்ட்னு எழுதிக்கலாமா? டிவைட் பை டைம். புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? டைமோட ஸ்கொயர்லேருந்து ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா Q/T என்ன ஆயிரும்? கரண்ட் ஆயிரும். அப்போ கரண்ட் பை டைம். ஸோ கரண்ட் பை டைம் டைமென்ஷனலி. The light is incident at an angle of 30 degree. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். A symmetric double convex lens is cut into two equal part by plane containing the principal axis. Principal axis என்ன அர்த்தம்? இதான் principal axis. இந்த ஆக்சிஸ்ல நீங்க கட் பண்ணி விட்டீங்க. ஒரு இதோட பவர் 4 டயாப்டரா இருந்தா அடுத்து பவர் என்ன? நல்லா பாரு, லைட் இப்படி போகுது, அடுத்து இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? கீழே இருக்கிறத கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். அப்படின்னாலும் மேலே இருக்கிற பவர் அப்படியே தானே இருக்க போகுது. அப்போ லைட் இப்படி போயிட்டு இங்கே வருது, அப்போ ஃபோக்கல் லென்த்தில் மாற்றம் வரல, அப்போ சேஞ்ச் ஆகாது. புரியுதா? இதை நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஃபோக்கல் லென்த் வந்து டபுள் ஆயிரும், பவர் வந்து பாதி ஆயிரும். எப்படி? இப்படி இருந்த லென்ஸை நான் இப்படி கட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் பவர் பாதி ஆயிரும். சரியா? முன்னாடி 4D இருந்தால் 2D ஆயிருக்கும். இப்படி கட் பண்றப்ப இன்டென்சிட்டி கம்மியாகும். ஞாபகம், இன்டென்சிட்டி கம்மியாகும். ஏசி கரண்ட் இஸ் யூஸ் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசி தான் நம்ம முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஏதுக்காக நம்ம ஏசிக்கு மாறி இருக்கோம்? ஏசி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு பவர் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்லாக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நடுவில் நடந்த ஒரு போர். ஓகேவா? ஸோ ஏசி கரண்ட் ஹெல்ப் இன் ரெடியூசிங் பவர் லாஸ். கரெக்டான ரீசன். ஓகேவா? நீங்கள் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஏசியில் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு பவர் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறோம். இன் கரண்ட் வேவ் ஃபார்ம் இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் பிட்வீன் 0 to π. ஓகே, சப்போஸ் அவன் ஃபுல்லாக கேட்குறான், 0 to 2π கேட்குறான்னு வச்சுக்கோ. அப்போ மேலே எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ கீழே எவ்வளோ நெகட்டிவ் இருக்கும். அப்போ வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? 0லேருந்து π வரைக்கும் கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் ஆஃப், ஏன்னா ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்கேன்? ஐ, இந்த ஆக்சிஸ்ல ஆங்கிள். அப்போ ஐ ஆங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் எழுதிக்கோ, IDT. இப்போ எனக்கு என்ன வேணும்? IDT வந்துருச்சு. எனக்கு IDT வேணும். எனக்கு என்ன வேணும்? கரண்ட் தான் வேணும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் DT. புரியுதா இல்லையா? சார் √3 சார், நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம். ஆனால் அது RMS வேல்யூ. சரியா? ஒரு சைன் வேவோட இந்த வேல்யூ I0 ஆக இருந்தால் இங்கே போடணுமே கூட. இந்த வேல்யூ I0 இருந்தால் இதோட RMS வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? I0/√2ன்னு போடுவீங்க. இதே ஒரு ட்ரையாங்குலர் வேவாக இருந்தால் இதோட மேக்ஸிமம் வேல்யூ I0ன்னு சொன்னால் இதோட RMS வேல்யூ என்னவா இருக்கும்? I0/√3 ஆக இருக்கும். ஆனால் இது கேள்வி இல்லை. ஓகேவா? அவன் கேட்குறது ஆவரேஜ் வேல்யூ, நாட் RMS வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் மீடியமில் வந்து அவன் RMS ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான். ஆனால் ஹிந்தி மீடியமில் எழுதினவங்களுக்கு அவன் RMSன்னு சொல்லாமல் ஒரு ஆவரேஜ்னு சொல்லிட்டான். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் என்ன சொல்லிட்டான்? நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு தான் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்போ நல்லா பாரு, IDT/dt. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இன்டெகிரேட் என்ன? ஏரியான்ற கர்வ். இதோட ஏரியா கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன? ½ பேஸ் எவ்வளோ சார்? 0லேருந்து πனா π. இதோட ஹைட் எவ்வளோ சார்? I0 டிவைட் பை பேஸ் என்ன? DT இன்டெகிரேட் பண்ணால் இதானே. அப்போ π. இந்த π கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆன்சர் என்ன வருது? I0/2. புரியுதா? தமிழ்லேயே ஒரு தடவை எப்படி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இங்கிலீஷில் ஆயிடுச்சுன்னா அதே தான் தமிழ்லையும் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? A current of 4 ampere flow in a coil when connected to 12 volt DC source. சரியா?
Now an inductor of 0.8 Henry and a capacitor of 2500 microfarad is connected in series in the assembly and the assembly is connected to AC source of frequency. Okay, first DC source la connect பண்ணிருக்காங்க சார். DC source la first connect பண்ணிருக்காங்க ஒரு காயில. கனெக்ட் பண்ணப்ப நல்லா பாரு 12 வோல்ட் கொடுத்தா 4 ஆம்பியர் கிடைக்குது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? வோல்டேஜை கரண்டால டிவைட் பண்ணிட்டேன்னா 12/4 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? 3 ஓம் வருது. கரெக்டா இல்லையா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? சப்போஸ் என்னோட இண்டக்டரோட வேல்யூ கொடுத்துட்டான், என்னோட கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துட்டான், இஸ் கனெக்டட். ஓகே, ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கான்? 50. இந்த இடத்துல மாட்டிடக்கூடாது. ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்கான். ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்கானா அவன் என்ன கொடுத்துட்டான் சொல்லு எனக்கு. ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்கானா அவன் என்ன கொடுத்துட்டான்னு சொல்லு. அப்போ இம்பிடன்ஸ் கேட்குறாங்க, ஜெட்டோட ஃபார்முலா எழுதுவோம். ஏன்னா ஏசி சர்க்கியூட்னா ஜெட்டோட ஃபார்முலா போடுவேன். ரூட் ஆஃப் எக்ஸ்எலோட ஃபார்முலா என்ன? ஒமேகா எல். எக்ஸியோட ஃபார்முலா என்ன? 1/ωc. வெரி குட். ஒமேகா கொடுத்துருக்கான். நிறைய பேர் ஃப்ரீக்வன்சி நம்ம எஃப்னு போட்டுட்டு கஷ்டப்படக்கூடாது. அவன் ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்கானா அவன் என்ன கொடுத்துருக்கான்? நம்மள்ட்ட ஒமேகா கொடுத்துட்டான். அப்போ ஒமேகா கொடுத்துட்டான் எவ்வளோ? 50. நான் 50 வந்து 100/2ன்னு எழுதுனா யாருக்காவது பிரச்சனை இருக்கா? எதுக்காக? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 100/2 × 0.08. இந்த வேல்யூ 8000. அப்போ இந்த வேல்யூ 4. இந்த வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/ω. ஒமேகாவோட வேல்யூ என்ன? 50. 50னா 100/2ன்னு போடலாம். கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 2500 மைக்ரோ. மைக்ரோனா என்ன? 10⁻⁻6. மேலே போச்சுன்னா 10⁻6 ஆயிரும். இதுலேருந்து 2 0, இதுலேருந்து 2 0 எடுத்துரு. அப்போ அது கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ 10⁻2 மட்டும் மேலே இருக்கும். 10⁻2னா 100. 100 25ஆல் டிவைட் பண்ணனா 4. 4 × 2 8. அப்போ நல்லா பாரு, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 4. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன? 5 ஓம். என்ன பண்ணியிருக்கோன்ட்டு புரியுதா? கொஸ்டினில் இந்த கொஸ்டினில் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா எல்லாமே தெரியும், ஆனால் ஒமேகாவோட வேல்யூ வந்து 2πfன்னு போட்டு சார் 100π வருது, 100πயை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டினில் 50 தான் ஒமேகா. சரி, அது எஃப் கிடையாது, அது ஒமேகா வேல்யூ. A distance between a real object and its image in convex mirror of focal length. ஒரு convex mirror. கண்டிப்பா இமேஜ் உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அப்ப ஆப்ஜெக்ட் நான் இங்கே வச்சிருக்கேன், இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது. கரெக்டா இல்லையா? Find the size of the image if the object is. ஆப்ஜெக்டோட சைஸ் இவ்வளோ இருந்தால் இமேஜோட சைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, என் ஃபார்முலா என்ன? V is equal to, இது என்னது? மிரர். அப்போ UF டிவைடட் பை U மைனஸ் F. லென்ஸாக இருந்தால் ப்ளஸ், இதுவாக இருந்தால் மைனஸ். சரியா? நீ ஒரு மாதிரி ஃபார்முலா படிச்சிருப்ப, அது நீ பார்த்துக்கோ. இது ஷார்ட்கட் ஃபார்முலாஸ். ஓகேவா? சப்போஸ் நீ இது படிச்சிருக்கேன்னா இப்போ நல்லா பாரு, மிரர். மிரர்னா மோர், எம் ஃபார் மோர். அதிகமாக இருக்கணும் இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணிடு. லென்ஸ் லென்ஸ்னா லெஸ்னா இந்த வேல்யூ என்ன பண்ணிடு? சப்ராக்ட் பண்ணிடு. நான் இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல எழுதாம, சரியா? இது எஃப்ல வேணா நீ சிம்பிளாக என்ன பண்ணிடுவேன்? UV/U + V. இது என்ன ஆயிரும்? UV/U - V ஆகும். கரெக்டா? நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுத போறேன்? வீல் எழுத போறேன். வீல் எழுதுறேன்னா இது மேல இருக்குது மிரர்யா. சரியா? UF/U - F. இந்த வேல்யூ UF/U + F. அகைன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த மூணாவது ஃபார்முலா நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சார் இதுதான் சார் லென்ஸு, இது மிரர். மிரர்னா மோர். எனக்கு வேல்யூ பெருசாக இருக்கணும். பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். டினாமினேட்டர் சின்னதுன்னா சப்ராக்ட் பண்ணிடு. லென்ஸ்னா லெஸ்னா என்ன? வேல்யூ பெருசாக இருக்கணும். கரெக்டா இல்லையா? சரி, லெஸ்னா கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ்க்கும், சரியா,
the distance between the object and its image எவ்வளோ 32. அப்போ இந்த u plus v ஓட வேல்யூ தான் என்னது 32. ஓகேவா? ஃபோக்கல் லென்த் 12 கொடுத்துட்டான். அப்போ நல்லா பாரு, நான் v-யை கண்டுபிடிக்கிறேன்னா v-யை கண்டுபிடி, u-வை கண்டுபிடிக்கிறேன்னா u-வை கண்டுபிடிச்சுக்கோ. நான் v-க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 32 மைனஸ் யூன்னு போடலாம். u சரியா? நான் யூக்கு எந்த சைன் கன்வென்ஷனும் எடுக்கல இப்போதைக்கு. u எஃபோட வேல்யூ என்ன 12, u மைனஸ் 12. இப்போ இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 32u மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், என்ன தப்பு பண்ணிடுறோமா, 32u ப்ளஸ் 12u மைனஸ் u ஸ்கொயர் ப்ளஸ் 32 இன்டூ 12 இஸ் ஈக்குவல் டு 12u. இந்த 12u இந்த 12u கேன்சல் ஆயிரும். கரெக்டா? u ஸ்கொயர் மைனஸ் 32u ப்ளஸ் அங்கிட்டு வச்சா மைனஸ் ஆயிரும். ஓகேவா? 32 u ஸ்கொயர் மைனஸ் 32u மைனஸ் 32 இன்டூ 12. இதை சால்வ் பண்ணு. இதை நோட் பண்ணிட்டீங்களே இந்த ஃபார்முலாவை? ஓகே. ஒருத்தர் வந்து சொல்றாரு மேக்னிஃபிகேஷனுக்கு f டிவைட் பை f பை மைனஸ் யூன்னு போட்டுக்கலாம். நல்லா பாருங்க, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, மைனஸ் v பை யூ. அப்போ மிரராக இருந்துச்சுன்னா மைனஸ் v பை யூ. வியோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூ. அதை யூவால் டிவைட் பண்ணிட்டு அந்த யூ இந்த யூ கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூவை மைனஸ் எஃப் பை யூ மைனஸ் எஃப்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வரப்ப எஃப் பை யூ பிளஸ் எஃப்னு போட்டுக்கலாம். பட் பிரச்சனை என்ன, நம்மளுக்கு யூ தெரியாது. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை என்ன, யூ தெரியுமா, யூ தெரியாதே. யூ வேல்யூ தெரிஞ்சதா நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கலாம்ல. எஃப் டிவைட் பை எஃப் மைனஸ் யூ அதெல்லாம் எனக்கு தெரியும். சரிங்களா? கிராஷ் கோர்ஸில் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஷேக் அதே மாதிரி மெயின் கோர்ஸில் இந்த ஃபார்முலாலாம் இருக்கும். பட் பிரச்சனை என்ன, எனக்கு யூ தெரியாது. அதனால தான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 0. யூ ஸ்கொயர் மைனஸ் 32u. இது என்ன பண்ணால் 32 வரும் பார்க்கணும். 32 எப்படி எழுதிக்கலாம், 8 4s are 12 எப்படி எழுதிக்கலாம், 4 3s are. இது என்ன ஆகுது, 24 16. 24 16 போட்டால் நம்மளுக்கு வரல. என்ன ரூட் என்ன வருது இந்த क्वेश्चनக்கு, க்கும் 12க்கு போட்டா 24 16 வரது 48 தானே வரும். 16 3s are 48. 8 போட்டாலும் 40 தான் வருது. இதுக்கு என்ன ரூட் வருது, क्वेश्चन கரெக்டாக தானே சால்வ் பண்ணியிருக்கோம். u 32. ஓ இந்த வேல்யூ மைனஸ்னாலும் அந்த பிரச்சனை வரக்கூடாது. இங்கே மைனஸ், மைனஸ் இங்கே வரப்போ ப்ளஸ் ஆகிருக்கும். அப்போது இந்த வேல்யூ ப்ளஸ், அது பிரச்சனை இல்லை. எனக்கு ரூட்டே வர மாட்டேங்குது. என்ன ரூட் வரும், u ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12u கேன்சல் ஆயிடுச்சு. என்னென்ன வேல்யூ போட்டால் இது வரும் சொல்லுங்க. இதுக்கு என்னப்பா பண்றீங்க, $384. ஓகே, இது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம்.
இதுவும் வாய்ப்பு. நான் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. 384 ஆட் பண்ண 32 வரணும். 24 × 8 ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? இது ரெண்டுத்தையும் வள்ளியாக வரணும். 24 இது ரெண்டுத்தையும் வள்ளியாக வரணும். 24 × 8 24 × 8 எப்படி வருது? 24 × 8 இதுதான் வருதான்னு பார்ப்போம். நானும் அதை 24 × 8 தான் அப்போ யோசிக்கிறேன். பட் இதோட ரூட்டில் 24 × 16 போட்டால் தானே நம்மளுக்கு இது வருது. இல்லை நம்ம இந்த இடத்துல தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோமா? 32 - u போட்டிருக்கோம். இது 12 தானே ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் 12. 24 × 8 போட்டேன்னா பாப்பா மல்டிப்ளிகேஷனில் இந்த வேல்யூ வரணும்ல, அது சால்வ் ஆகலையே. அந்த வேல்யூ சால்வ் ஆகலையே அதில். ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இந்த இடத்துல ரூட் கண்டுபிடிங்க, யூவோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? நீங்கள் v/u கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது நெட்டில் போய் தேடுவோம். x² - 32x plus 384. use the quadratic equation போட்டு simplify பண்ணி. என்ன இமேஜினரி ரூட் வருது, அது இவ்வளோ பிரச்சனையா? திரும்பி ஒரு தடவை செக் பண்ணுவோம். The distance between a real object and its image in a convex mirror. Convex mirrorனா இதான் இப்படி தான் இருக்கும். இமேஜ் வந்து உள்ள ஃபார்ம் ஆகும். ஃபோக்கல் லென்த் 12 சென்டிமீட்டர். இதோட ஃபோக்கல் லென்த் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஃபோக்கல் லென்த் ப்ளஸில் தானே இருக்கும். மிரர்னா மைனஸ் போடுவோம். கரெக்டாக இல்லையா? மிரர்னா நடுவில் மைனஸ் வந்துடும். எங்கே இருக்குது? ஓ, இந்த பேஜில் தான் டிரைவ் பண்ணேனா? Find the size of the image if the object is. ஒருவேளை நம்ம இந்த இடத்துலேருந்தே பார்ப்போம். லாகிங் அண்ணா, இங்கே ஆன்சரே வர மாட்டேங்குதாங்க. லாகிங்கா? சப்போஸ் நீங்கள் சைன் கன்வென்ஷனில் மைனஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, விக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? 32 - u. இப்போ வேறு இதில் ட்ரை பண்ணோம். 32 - u போட்டு பார்ப்போம். என்னாச்சு? கட் ஆயிருச்சு. ஓ, லைவே நின்று போச்சா? லைவே நின்றுச்சா? லைவே முடிஞ்சிருச்சு. இங்கே நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். தம்பி, லைவ் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இப்போ உங்களுக்கு லைவ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரூட் இமேஜினரியே வருது. அதான் என்னன்னு தெரில எனக்கும். இமேஜினரி வர மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா? யூ இருக்கிற இடத்துல மைனஸ் யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? யூ இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வேல்யூ ப்ளஸ் ஆகும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். யூ இருக்கிற இடத்துல தான் நான் மைனஸ் யூன்னு மாற்றிருக்கேன். சரியா? இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துலையும் மைனஸ் போட்டேன். இப்போ இந்த இடத்துலையும் மைனஸ்னு மாற்றிடுவோம். minus 12u is equal to minus 12u. என்ன போட்டாலும் அதே ஈக்குவேஷன் தான் வருது. ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஏதோ கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்கா, இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமா? தப்பு பண்ணுறோமா என்ன? The distance between a real object and its image in a convex mirror. Convex mirror ஓட focal length எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். Distance of focal length 12. இது ரெண்டுக்கும் நல்ல இருக்க distance 32. தெரியல. It is 2. எப்படி 2? செகண்ட் ஆப்ஷன் எப்படி வருது? ஈக்குவேஷன் தப்பா எழுதிட்டு இருக்கோமா? நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் தான் தெரியுதோ நான் கிளாஸில் லைவே இல்லைன்ட்டு. டிம்னிஸ்ட் கரெக்டு பாப்பா. அப்படி தான் டேரெக்டாக நான் சொல்லியிருக்கலாமே. அது எனக்கும் தெரியும். சரியா? டிம்னிஸ்டாக இருக்கும். அப்போ டிம்னிஸ்டாக சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதை வச்சு சொல்லலாம். பட் ஈக்குவேஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது? சரியா? உங்கள் மிரர் ஃபார்முலா எப்படி இருக்கும்? மைனஸ் வி பை யூன்னு இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, இமேஜ் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்ம் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்ம் ஆகுதுன்னா வி வந்து எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவாக இருக்க போகுது. கரெக்டாக? யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவ். அப்போ இது கேன்சல். இப்போ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும்? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவாக இருக்கும். ரியல் இமேஜ்க்கு எப்போ மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? இப்போ நல்ல பார், பாசிட்டிவ் மேக்னிஃபிகேஷன். அப்போது சைஸ் வந்து 1ன்னு இருக்குன்னா இமேஜ் வந்து எப்படி இருக்கும்? அதை விட சின்னதாயிரும். கரெக்டாக? அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு போட்டேன்னா இதை விட அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்குமான்ட்டு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல. அதான் பிரச்சனையே. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. The number of image formed by a combination of two mirror is 11. Number of images எவ்வளோ? 11. இப்போ நல்லா இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 360 மைனஸ் தீட்டா மைனஸ் 1. இது 11ன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன? கரெக்டா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணு. தீட்டாக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லு. இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா 12. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 பை 12 விச் இஸ் ஈக்குவல் டு 30. இது ஒரு ஆன்சர். இல்லைன்னா இதுவும் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வருது. புரியுதா? ஓகேவா? எஸ் வருது. எப்படி வருது? மொமெண்ட் ஷேக் மட்டும் எப்படி வருது? அட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸில் பவர் ஃபேக்டர் என்ன? ரெசனன்ஸோட பவர் ஃபேக்டர் வேல்யூ 1.
an object is placed in front of a plane mirror. The mirror has a velocity of 2 meter away from the object. An object has a velocity of 1 meter towards the mirror. மிரர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ இமேஜ் அதை விட 2 மடங்கு போகும். கரெக்டாக இல்லையா? மிரர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ இமேஜ் வந்து அதை விட 2 மடங்கு போகும். அப்போ இது 2னா அது 4. சரியா? மிரர் ஹேஸ் a velocity 2 cm away from the object. ஆப்ஜெக்ட் தூரமாக போறீங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் தூரமாக போறீங்க. அப்போ என்ன வெலாசிட்டி? அது 2 ஆல் மல்டிப்ளை. மிரரோட என்ன வெலாசிட்டி கொடுத்தா அது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. அப்புறம் என்ன சொல்கிறான்? ஆப்ஜெக்ட் ஹேஸ் a velocity 1 meter towards the mirror. மிரர் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இவன் இதில் வரான். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? இதுக்கு 4, இது 1. ஆனால் இது டுவர்ட்ஸ் வரான். அப்போ -1. அப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 3. இல்லை சார் புரியல சார் அப்படின்னா நல்லா பாரு, இதை நம்பர் சிஸ்டம்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ 0ல் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் 10ன்னு அசியூம் பண்ணிக்கோ. சரியா? ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கேன், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இன்னொரு 10 மீட்டர் தள்ளி போய் 20ல் ஃபார்ம் ஆகும். ஆமாவா இல்லையா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ். என்ன பண்ணியிருக்கேன்? மிரர் வச்சிருக்கேன். இது மிரர். 10 மீட்டர் முன்னாடி ஆப்ஜெக்ட் இருந்தால் 20 மீட்டர் தள்ளி இமேஜ் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இல்லை? கண்ணாடிலேருந்து இங்கிட்டு 10 அங்கிட்டு 10 கணக்கு. ஓகே. இப்போ நான் மிரர் ஹேஸ் a velocity 2 meter away from the object. மிரர் என்ன பண்ணிட்டேன்? 2 மீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டேன். மிரரை நான் 2 மீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டேன்னா இது 10ல் இருக்குன்னா இப்போ மிரர் நான் 12ல் வச்சிருக்கேன். மிரரை நான் எங்கே வச்சிருக்கேன்? 12ல் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் எங்கே கொண்டு வந்துட்டேன்? 1 meter towards the mirror. 1 meter towards the mirrorனா ஆப்ஜெக்ட் இப்போ 1 மீட்டரில் இருக்கு, மிரர் இப்போ 12 மீட்டரில் இருக்கு. இப்போ 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 11 மீட்டர். அப்போ இமேஜ் எவ்வளோ தூரத்தில் ஃபார்ம் ஆகும்? 11 மீட்டர் தள்ளி போய் ஃபார்ம் ஆகும். அப்போ 12 சரியா? இது 11 மீட்டர் தள்ளி ஃபார்ம் ஆகும். அப்போ இதுலேருந்து 11 மீட்டர் தள்ளினா நீங்கள் எங்கே இருப்பீங்க? 12ஓட 11 என்ன ஒழிக்கிட்டு 12ல் இருக்கீங்க. இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? 11 மீட்டர் தள்ளி. அப்போ எங்கே? 23ல் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் 20ல் ஃபார்ம் ஆச்சு, இப்போ 23ல். அப்போ இமேஜ் எவ்வளோ தள்ளி போயிடுச்சு? 3 மீட்டர் தள்ளி போயிடுச்சு. புரியுதா? ஏன்னா எப்போ இதை நான் 1 மீட்டர் தள்ளி போனேன்னா இமேஜ் 2 மீட்டர் தள்ளி போயிடும். கரெக்டாக இல்லையா? ரொம்ப சிம்பிளான லாஜிக் பாரு. இது 0ல் இருக்கு, இவன் 10ல் இருக்கான். சரியா? இமேஜ் 20ல் ஃபார்ம் ஆகுது. நான் இவனை 1 மீட்டர் தள்ளி கொண்டு போகிறேன். அப்போ இவன் எங்கே போயிடுறான்? 11ல் போயிடுவான். இவன் 11ல் போகிறான்னா நல்லா பாரு, இந்த கேப் எவ்வளோ ஆயிடுச்சு? 11 மீட்டர். அப்போ இமேஜ் வந்து 22ல் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் முன்னாடியை விட இப்போ 2 மீட்டர் தள்ளி வரீங்க. அப்போ மிரரை வந்து 1 மீட்டர் நவுத்துனீங்கன்னா இமேஜ் 2 times போகும். சார் அந்த ஸ்பீட் டபுள் ஆகுது, பிளேன் மிரருக்கு மட்டுமா இல்லை எல்லா மிரருக்கு அப்ளை பண்ணலாமா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி பிளேன் மிரருக்கு தான் கேட்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சில டைம் நீங்கள் மிரர் ரொம்ப தள்ளி கொண்டு போயிட்டீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் வந்து ரியல் இமேஜாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ பின்னாடி போகிறதுக்கு போனால் இமேஜ் முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த பிரச்சனைலாம் வரும். இந்த கொஸ்டின் பாரு, an alternating current is given by, இதான் alternating current. இப்போ இதோட RMS வேல்யூ கேட்குறாங்க. RMSனா என்ன? ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டா? ரூட் மீன் ஸ்கொயர். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணுவேன். அடுத்து இந்த வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணுவேன். இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணா 42 sin ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? ப்ளஸ் இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணா 10ன்னு கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? மீன் கண்டுபிடிப்பேன். இதோட ஆவரேஜ் எடு. 42ஓட ஆவரேஜ் 42 தான். sin ஸ்கொயர் தீட்டாவோட ஆவரேஜ் என்ன ஆயிரும்? 1/2. இது ஆக்சுவலாக 100 ஒரு நம்பர், அது ஆவரேஜ் எடுத்தால் 100 தான் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரூட் கண்டுபிடிக்க போறீங்க. இது 21 + 100, அப்போ 121. ரூட் எடுத்தோன்னா 11. எப்படி சார் சிம்பிளாக நான் சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று பண்ணாத, சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை சரியா ஸ்கொயர் பண்ணிடு. சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணிடு. சைன் இருந்துச்சுன்னா /2 பண்ணு, காசு இருந்தாலும் /2 பண்ணிடணும். புரியுதா? எப்போ ஏசியில் கேட்டாங்கன்னா. டிசியில் கேட்டாங்கன்னா இந்த சைன் டேர்மை விட்டு நான் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வச்சுக்க போறீங்க. ஓகே?
a current A plus B sin omega t is passed through a moving coil galvanometer. The reading மூவிங் காயில் கால்வனோமீட்டர் ஒரு டிசி கரண்ட்டை தான் மெஷர் பண்ணும். அப்போ இந்த கரண்ட் என்ன ஆகுது, இந்த டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இவனை விட்டுரு, இவன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுறான். சரியா? டிசி கரண்ட் வந்து கேல்வனோமீட்டர் செக் பண்ணும். ஏசி கரண்ட் வந்து என்ன பண்ணும், அது பேர் ஹாட் ஒயர் கேல்வனோமீட்டர் இல்லை ஹாட் ஒயர் அம்மீட்டர். அவங்களால தான் என்ன பண்ண முடியும், ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து ஏ தான் போகுது. அப்போ அது எவ்வளோ ரீடிங் காட்டும், ஏங்கிற ஒரு ரீடிங்கை காட்டும். புரியுதா? ஓ, அடுத்து பாரு, ஹாட் ஒயர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹாட் ஒயர்னா இவன் ஏசியை ரீட் பண்ணுவான். அப்போ ஏசி என்ன யூஸ் பண்ணுவான், ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறான். ஏ இருக்கா, ஏவோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்கா, பிஏ ஸ்கொயர் பண்ணிடு. சைன் ஒமேகா டி இருந்தா பை 2. இதுக்கு ரூட் எடுக்க போகிறேன். 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2 ரூட்டுக்குள்ள. இல்லை இவங்க எப்படி எழுதியிருக்காங்க, 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ரூட் 2. சரியா? ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். என்ன டிஃபிகல்ட்டி, ஏசியில் பார்த்தோன்னா டிசி ப்ளஸ் ஏசி ரெண்டுமே பார்ப்போம். அதே வந்து நீ பியூராக ஏசி மட்டும் டிசி மட்டும் தான் பார்க்குறேன்னா அந்த டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற காம்பனண்ட் விட்டுறணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? Which of the following is false about refraction? Refraction பற்றி எது தப்பானது? Light move from denser to rarer away from the normal. எப்படி ஞாபகம் வச்சிருப்ப, டென்சர்லேருந்து ரேரர், ரேரர் என்ன இப்படி போறீங்க. அப்போ நல்லா பாரு, இது நார்மல் கோட், நீ நார்மல் கோட்லேருந்து தூரமாக போகிற, இது கரெக்ட். when light move from rarer to denser, டென்சருக்கு வரீங்க அப்படின்னா இதான் டென்சர். நீ என்ன பண்ணியிருக்க, இதான் நார்மல், நார்மல் கோடை நோக்கி வர. இங்கே என்ன பண்ணுற, நார்மல் கோட்லேருந்து தூரமாக போகிற. ஓகே. After successive refraction from 10 slab of different refractive index, ray of light emerges parallel to the original ray. Parallel இருக்குமா, இது எனக்கு தெரியல. சரியா? ஆனால் நாலாவது ஆப்ஷன் என்ன, frequency of light decrease when a light form. நல்லா பாரு, ரீஃப்ராக்ஷன் அப்போ ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கும். சரியா? டேரர்னா டென்சர்னா டுவர்ட்ஸ், ரேரர்னா அவே. டென்சர்னா டுவர்ட்ஸ் த நார்மல், ரேரர்னா அவே ஃப்ரம் த நார்மல். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நான் எப்படி இன்னொரு மெத்தட் என்ன, டிஎன்ஏன்னு வச்சுக்கோ, டிஎன்ஏ. சரியா? டென்சர் மீடியம் டு நேரோ மீடியம்னா அவே. சரியா? டென்சர்லேருந்து நேரோ, நேரோவாக தான் ரேரர். அப்போ டென்சர் டு ரேரர்னா அவே. சரியா? அப்போ நான் டென்சர்லேருந்து நீ ரேரருக்கு போகிற, ரேரர்னா அவே. இதான் நார்மல் கோட், நார்மல் கோட்லேருந்து தூரமாக போகிற. அதே ரேரர் டு டென்சருக்கு வரேன்னா டென்சர்னா டுவர்ட்ஸ் நார்மல் வரீங்க. அதே வந்து லைட் வந்து டியூரிங் ரீஃப்ராக்ஷன், சரியா, வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், லேட்ரல் ஷிஃப்ட் நடக்கும். பட் எமர்ஜென்ட் ரே எப்பவுமே பேரலாக சொல்லியிருக்கான். ஆமாம், பேரலல். நான் என்ன நினச்சேன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும். எஸ், லேட்ரல் ஷிஃப்ட் நடக்கிறப்ப பேரலாக தான் இருக்கும். அப்போ ஒரு தடவையும் அது போயிட்டு வரப்போ பேரலாக இருக்கும். நான் பேரலல்னு பார்க்கல, என்ன நினச்சேன்னா எந்த ஒரு இதுவே இருக்காது, அது எப்படி போச்சோ அப்படியே நேராக வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது பாசிபிள் இல்லை, பேரலல் கரெக்டு தான். A ray of light from water is incident on air-water interference making an angle 30 degree with the normal. Okay, sir. degree with the normal. The angle to the normal which ray emerge in air. அப்ப இது வந்து வாட்டர், இது வந்து ஏர் மீடியம். அப்ப வெளியே வரப்ப இது என்ன ஆங்கிள் இருக்குன்னு கேட்குறானா, இது நார்மல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்ன, வாட்டர் வந்து டென்சர் டு ரேரர் மீடியம் போகுது அப்படின்னா அவே ஃப்ரம் த நார்மல் போயிடும். சரியா? கொஞ்சம் நல்லாவே அவே காட்டுவோம். இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணு. ஏர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, 1. சைன் தீட்டா தெரியாது சார், அதான் கேட்குறாங்க. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, 4/3. sin 30 வேல்யூ என்ன, 1/2. இதை கேன்சல் பண்ணா 2/3. புரியுதா? அப்ப தீட்டா என்ன ஆயிடுச்சு, sin inverse of 2/3. 2 sinusoidal wave, 3 sin 50t, 4 cos 50t are superimposed. அப்புறம் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ஸ்மெல்ல பார், சைன் இங்கே இருக்கா, இது 3 sin 50, இது 4. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்,
ஃபைன்னு வரும். சார் எல்லாருக்கும் தெரியும் சார், இந்த வேல்யூ சைன் எடுத்திருக்கீங்க, இந்த வேல்யூ காஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த வேல்யூ ஃபைன்னு வரும். ஓகே, அவன் எல்லா ஆப்ஷனில் 5 கொடுத்துருக்கான். அப்போ ஆங்கிள் எப்படி சார் பார்க்குறது? நல்லா பாரு, இந்த 5க்கும் 3க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 53 டிகிரி. அப்போ நல்லா பாருங்க, ரிசல்டன்ட் 5 சைன்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கேன்? 53 டிகிரி போயிருக்கேன். அப்போ சைன் ஆஃப், இது சைன் ஆஃப் 50t. நான் 50tலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கேன்? 53 டிகிரி போயிருக்கேன். சார் எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல எழுதணும்னு ஆசை. அப்போ நீ காஸ்ட்லேருந்து என்ன பண்ணுற? இங்கிட்டு 37 டிகிரி வர. எப்படி சார் 37 தெரியுது? நல்லா பாரு, இது 90 டிகிரி, இது 53, அது எவ்வளோ? 37. அப்போ 5 காஸ் ஆஃப் 50t மைனஸ் 37ன்னு போடலாம். ஓகேவா? இந்த ஃபாலோயிங் ஃபிகர் த வோல்டேஜ் ரீடிங் இஸ் 75. நல்லா பாரு, கொஸ்டினை பாரு. உன்கிட்ட நிறைய விஷயங்கள் அவன் சொல்லாமலே சொல்லிட்டான். என்ன விஷயங்கள்லாம் சொல்லாமல் சொல்லிட்டான்? நான் கொடுத்த மொத்த வோல்டேஜ் எவ்வளோ? 75. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருது? 75. அப்போ நான் கொடுத்த மொத்த வோல்டேஜே இங்கே வருதுன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? இங்கே வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ? 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் அட் ரெசனன்ஸ். அவங்க எதில் இருக்காங்க? ரெசனன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்போ வேல்யூ ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? சொல்லாமலே சொல்லிட்டேன். 75 வோல்ட் கொடுத்துருக்கு, 75 வோல்ட் இங்கே விழுந்துருக்குது. அப்போ இங்கே என்னது? அது ரெசனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ரெசனன்ஸில் தான் இங்கே வோல்டேஜ் எதுவுமே விழாது. அப்போ ரெசனன்ஸில் இருக்குன்னா நான் இப்படி எழுதலாமா? என்ன கேட்குறாங்க? சி வேல்யூ கேட்குறான். ஒமேகா ஸ்கொயர் வரேன், ஒன்று எழுதுவோம். எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. அப்போ ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 1/ωc. அப்போ சி வேணும்னா 1/ω²L. 500 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். சரியா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான். அப்போ ஒமேகா என்ன ஆயிரும்? 1000 × π. நான் என்ன பண்ணியிருக்கேன்? 500 2 மல்டி பண்ண 1000 வந்துருச்சு. புரியுதா? அப்போ 1/1000 π × 1000 π என்ன ஆகும்? 10⁶ π². இண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டா? 10 மில்லி ஹென்ரி. மில்லின்னு என்ன? 10⁻³ இந்த வேல்யூ மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁻6. π² வேல்யூ அப்ராக்சிமேட்லி 10க்கு ஈக்குவல். அப்போ 10 × 10 100 ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ 10⁻⁻1. அப்போ 10 மைக்ரோஃபாரட். 10 மைக்ரோஃபாரட் இல்லையே. ஏன் 10 மைக்ரோஃபாரட் இல்லை? கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஹெர்ட்ஸ் வந்திருக்கக்கூடாது. அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை இஃப் ஒமேகாவே 500ன்னு இருந்தால் அப்போ நான் ரேடியன் பர் செகண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஹெர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. என் கேல்குலேஷனில் மிஸ்டேக் மாதிரி எனக்கு தெரியல. அப்போ சியோட வேல்யூ பார்த்தோன்னா 1/500 × 500 × 10 10⁻⁻3. இது பாரு, 2 4 5. சரியா? 5 0 போயிடுச்சுன்னா இந்த 5 0 இங்கே 10⁻⁻3 இருக்கு. கரெக்டா? 1 2 3 4 5. அப்போ 5 0 போயிடுச்சுன்னா 10 பவர் என்ன இருக்குது? -3ன்னு இருக்குது. 10⁻5 × 10⁻³ போட்டு 10⁻2 வரும். அந்த 10⁻2 மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁻2 டிவைடட் பை இங்கே 25 மட்டும் இருக்குது. கரெக்டா? இப்போ நான் வந்து சப்போஸ் இதை 100 மாத்துறேன்னு சொன்னால் இங்கே நான் ஒரு 10⁻⁻2 இன்னும் கடன் எடுத்துக்குவேன். அப்போ 4 × 10⁻⁻4 மைக்ரோஃபாரட்ல இருக்கு. அப்போ நான் 400 × 10⁻⁻6. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர். ஆனால் எப்போ இது வந்து என்னவா இருக்கணும்? ரேடியன் பர் செகண்ட்னு கொடுக்கணும். ரேடியன் பர் செகண்ட்ல மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து தப்பு. சரியா? இந்த கால்குலேஷன் தப்பு. கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. ரேடியன் பர் செகண்டில் கொடுத்துருக்கணும். ஓகே. In a given LCR circuit, find the reading of the hot wire ammeter. Hot wire ammeter basically the AC measure பண்ண போகுது. கரெக்டாக இல்லையா? ஓகே. நல்லா பாருங்க, 200√2 பீக் வோல்டேஜ்னா sin ωt இருக்குன்னு இது பீக் வோல்டேஜ். அப்போ V0 வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ VRMS என்ன ஆயிடுச்சு? 200
√2/√2 கேன்சல் பண்ணிட்டேன்னா 200 மட்டும் வரும். அப்போ நான் 200 வோல்டேஜ் கொடுக்குறேன், கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, 200 வோல்ட் கொடுக்குறது இது ஆர்எம்எஸ் வேல்யூ. நான் 200 வோல்ட் கொடுத்தேன், இங்கே 120 வோல்ட் இருந்தால் இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும்? இதான் கேள்வி. நல்லா பாருங்க, சும்மா கேட்கல சரியா? 80 நினைக்கிறவங்களாம் தப்பு. ஏன்னா இது ஒரு இப்படி இருக்க போகுது சரியா? இந்த வேல்யூ எனக்கு தெரியாது, இந்த வேல்யூ 120, நான் மொத்த ரிசல்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 200 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேல்யூ என்ன? இதான் கேள்வி. ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தானா இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். கொஷின் புரியுதா? நெட் வோல்டேஜ் 200, இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல வந்து 120. அப்போ இங்கே எவ்வளோ? நல்லா பாரு, இன்னும் க்ளூ கொடுக்குறேன் பாரு. இந்த வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிட்ட, இந்த வேல்யூ 5, அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கும்? 4 இருக்கும். 3 வந்து 120 இருந்தால் அப்போ 4 எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன் பாரு. வெரி குட், 160 ஆக இருக்கும். அப்போ இங்கே வந்து வோல்டேஜ் எவ்வளோ? 160. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40. அப்போ கரண்ட் எவ்வளோ போகும்? A watch shows the time of 3:25. What will be the time when it appears through a plane mirror? ஒரு plane mirrorல பார்க்குறீங்க. 160. வெரி குட், 160. சூப்பர், ஓகே. நல்லா பாரு, ஒரு வாட்ச் இருக்குது, அதில் டைம் எவ்வளோ காட்டுது? 3:25. இது 3 o'clock. அப்போது சின்ன முள் இங்கே இருக்கும், இது 60. அப்படின்னா பெரிய முள் இங்கே இருக்கும், கொஞ்சம் இன்னும் தள்ளி. இது நீ கண்ணாடியில் பார்க்குற, கண்ணாடியில் அதே வாட்சை பார்க்குறேன்னா உன் முள் எப்படி இருக்கும்? இந்த முள் இங்கே, முள் இங்கே, இது சின்ன முள். இப்போ கண்ணாடியில் பார்த்தா உன் டைம் என்ன? 8:35. வெரி குட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நீ 1160லேருந்து 3:25 சப்ராக்ட் பண்ணிடு. புரியுதா? நான் 12 o'clockனு எழுதாமல் 11:60ன்னு எழுதியிருக்கேன். 11:60லேருந்து இது சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். சொல்லியா? இதில் எது காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்? இதான் காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். அப்போ பிக்கு யூ. ஓகே, அடுத்து என்ன? QW மேட்ச் ஆகுது. என்ன கொடுமையா பண்றாங்க இங்க பாரு, ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காயா. PU QW SV இருக்கு, அப்புறம் RX இருக்கு. காஸ் லைன் மேக்னடிசம் என்ன? மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபேரடேல என்ன சொல்லுது? இங்க இருக்குது. மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், இது மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், ரெண்டும் ஒரே ஆப்ஷன் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. When a glass slab of refractiveness 3/2 is dipped into medium, then it become disappear. அது என்ன ஆயிருது? காணாம போயிருது. அப்ப இதுல எது கரெக்ட்? நல்லா பாரு, 3/2 வச்சா 3/2 காணாம போயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 3/2ன்னு இருக்கணும். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 4/3 தப்பு. மேபி வாட்டர், நல்லா பாரு, தண்ணியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா 4/3. அப்ப தண்ணிக்குள்ள இதை வச்சீங்கன்னா காணாம போகாது. மீடியம் will not be water. எஸ், மீடியம் வாட்டரா இருக்காது. ஏன்னா அதோட மீடியம் என்ன இருக்கணும்? 3/2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள மீடியமா இருக்கணும். அது தண்ணி இல்லை, ஏன்னா தண்ணியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. which of the following option is incorrect? ஸோ இதுல வேற என்ன நீங்க சொல்லலாம்? இல்லை நீங்க வேற என்ன சொல்லலாம்? நத்திங் கேன் பி செட்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற என்ன சொல்லலாம்? நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 3/2. அப்பதான் இந்த கிளாஸ் என்ன ஆகும்? காணாம போகும். கிளிசரினா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், வெஜிடபிள் ஆயிலா இருக்கலாம். வெரி குட் CR7. கிளிசரின் கரெக்ட் தான். ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க? கிளிசரின் கரெக்ட் ஆன்சர் தான், சரிங்களா? ஆயில் வெஜிடபிள் ஆயிலா இருக்கலாம். ஏன்னா கிளிசரின்குள்ள தான் நான் கிளாஸை வச்சு இவங்கள்ட்ட காட்டுவேன், அது காணாம போறதை காட்டுவேன். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். which of the following option is incorrect? இன்கரெக்ட்னு கேட்குறான், சரியா? கரெக்ட்னு உடனே போய் மார்க் பண்ணிடுறது. முதல் ஆப்ஷன் பார்த்தேன் கரெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன். ஆமாம், ஏன்னா நல்லா பாரு, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் இப்படி இருக்கும்.
இது ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அசியூம் பண்ணிக்கோ. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இப்படி இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பெர்பெண்டிகுலர் தான், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பெர்பெண்டிகுலர் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் இ. இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கியா? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து இ கிராஸ் பி. சரியா? இதுல இருந்தா ஒரு கேள்வி வந்திருக்குன்னா வந்திருக்குது. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஆக்சிஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னா ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஃபேஸா? ஆமா இன் ஃபேஸ். சரி என்ன சார் பெர்பெண்டிகுலர்னு சொன்னீங்க, இப்ப இன் ஃபேஸ்னு சொல்றீங்க. இன் ஃபேஸ்னா ரெண்டு பேரோட ஜீரோ வந்து ஒரே டைம்ல இருக்கும், ரெண்டு பேரோட மேக்ஸிமம் ஒரே டைம், ஜீரோ மேக்ஸிமம். அப்போ ஒரே டைம்ல ரெண்டு பேரும் மேக்ஸிமம் ரீச் பண்றோம், மினிமம் ரீச் பண்றோம். அப்ப சேம் ஃபேஸ். ரெண்டு பேருக்குள்ள ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. ஓகே. A rod of length 2 meters rotating from one end, angular velocity omega கொடுத்துட்டான், t கொடுத்துட்டான். இப்போ வந்துட்டு என்ன கேட்குறான்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த டைரக்டான ஃபார்முலா. நல்லா பாரு, இஎம்எஃப்ல பெரிய ஃபார்முலாவே கிடையாது. ஒன்று பிவிஎல் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணிடு? பி ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூவை. என்ன வருது? 12 வருதா? சரி 12. பாப்பா சொல்கிறாங்க 12 போட்டுருங்க. ஓகே, 2-3 பேருக்கு வந்துச்சு. அப்போ கரெக்டாக தான் இருக்கும். when a concave mirror is immersed in water, அதோட ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகுமா? ஆகாதியா? அது மிரர். சரியா? அது லென்ஸாக இருந்தால் தான் அது சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. நீங்கள் அதை வந்து இதில் வைக்கிறதால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறாது. அப்போ அசர்ஷனே தப்பாக இருந்தால் ஆப்ஷன் 4 தான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். அப்போ ரீசன் என்ன கொடுத்துருக்கான்? த அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த மிரர் டிக்ரீஸ் ஆகுமா? அதுவும் ஆகாது. ஓ, அப்பேரண்ட் டிஸ்டன்ஸா? ஆமாம், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ளே வச்சிங்கன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ்லாம் குறையும், அது கரெக்ட். ஆனால் ஃபோக்கல் லென்த்தில் மாற்றம் வராது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிறீங்க, அப்போ அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்கும். சரியா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் குறையும். சொல்கிறது புரியுதா? ஆனால் மிரரோட ஃபோக்கல் லென்த் மாறாது. 2 plane mirror M1 M2 are at right angle. Okay sir. A point source P is placed at a distance of A from M1. இந்த mirror M1 வச்சுக்கோ. இதுல இருந்து A distance வச்சிருக்கீங்க, இதுல 3A. அப்ப A இங்க இருக்குன்னா M1 ல இருந்து A டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், M2 ல இருந்து 3A டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இது A டிஸ்டன்ஸ்யா. A டிஸ்டன்ஸ் முன்னாடி ஆப்ஜெக்ட் வச்சா உன் இமேஜ் எவ்வளவு தூரத்துல ஃபார்ம் ஆகும்? A டிஸ்டன்ஸ் தூரத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? 3A டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? 3A டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகும். The shortest distance between the image form. இந்த ரெண்டு இமேஜ்க்கு நல்ல shortest distance கேக்குறான். நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2A. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6A. இப்போ அவன் கேட்கறது எந்த டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் 2A 6A. இதானே ரெண்டுத்துக்கு நல்ல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அப்போ இது எவ்வளோன்னு கேட்குறான். 40 ரூட் இவ்வளோ தான் வரும். பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணு. ரூட் ஆஃப் 40ஏன்னு வருதான்னு சொல்லு. ஏன்னா 2ஓட ஸ்கொயர் பண்ணால் உனக்கு 4ன்னு கிடைக்கும், 6 ஸ்கொயர் பண்ணால் 36ன்னு கிடைக்கும். ரூட் 10ஓட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். அவன் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த இடத்துல ரூட் 10ஓட வேல்யூ கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அது வந்து அப்படி தான் கண்டுபிடிச்சேன். வெரி குட் ஷேக். ஏன்னா ரூட் ஆஃப் 40 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 36 விட பெருசு. ரூட் ஆஃப் 36 என்ன 6, ரூட் ஆஃப் 14 என்ன 7. அப்போ ஆன்சர் 6க்கும் 7க்கு நடுவில் இருக்கணும். பட் அவன் என்ன கொடுத்துட்டான்? ரூட் 10ஓட வேல்யூ 3.16 எடுத்துக்கோ. அப்போ ரூட் 40 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் 10. அப்போ 2 × 3.16ன்னு எழுதிக்கோ. அது கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. which of the following is not due to total internal reflection? இதில் எது total internal reflectionனால கிடையாது? difference between apparent and real depth, இது refractionனால நடக்கும், reflectionனால இல்லை. mirage, brilliance of இது, working of optical fiber, இது எல்லாமே total internal reflection தான்.
ஆனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பேரண்ட் அண்ட் ரியல் டெப்த் வந்து டியூ டு ரீஃப்ராக்ஷன். Consider the following statement about magnetic flux. Magnetic flux பத்தி, magnetic flux is inversely proportional to number of magnetic field line. தப்பு. ஏன்? ஏன்னா magnetic flux பத்தியோட definition என்ன? Number of magnetic field line passing. இவன் inversely proportional சொல்றான். So இது statement 1 தப்பு. Statement 1 இல்லாத answer பார்க்கணும். இப்போ statement 2 பாரு. Maxwell is a unit of magnetic flux and Maxwell வந்து 10⁻⁻6 வெபர்னு சொல்றாங்க. எனக்கு இது கரெக்டா ஞாபகமே இல்லை. சரியா? இதை நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வெப்பருக்கு. சரியா? அப்போ இது எனக்கு தெரியல. த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா இதுன்னு சொல்கிறான். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக இங்கே 10⁻8 வரும் இல்லை 10⁻5 வரும்னு நினைக்கிறேன். பி இன்டூ ஏ. ஃபோர்ஸாக யார் அடிப்பா? பில்லு கட்டலைன்னா ஃபோர்ஸாக அடிப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? F/I இன்டூ எல்லு. இது ஏரியா வந்து எல்த்தோட ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஃபோர்ஸ் இன்டூ எல் என்ன கொடுக்கும் எனக்கு? ml² T⁻⁻2 A⁻−1 இருக்கா? ml² T⁻−2 இருக்கணும், -1 தான் இருக்குது. அப்போ 3 தப்பு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, 2 கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் 3 வந்து கரெக்ட்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட்னா 2 கரெக்டாக இருக்கும், 3 கரெக்ட். ஆனால் 3 தப்பு. அப்போ நன் ஆஃப் திஸ் ஆர் கரெக்ட். 10⁻−8ன்னு நினைக்கிறேன், நானும் அதான் நினைக்கிறேன். சால்வ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? உட்காந்து வேணால் சால்வ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பியோட எஸ்ஐ யூனிட் சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட்ல பலஸ் சால்வ் பண்ணணும். புரியுதா? A coil of n turns and mean cross area A is rotating with uniform angular velocity omega about an axis at right angle to uniform magnetic field. அப்போ induced EMF எப்படி இருக்கும்? induced EMF ஃபார்முலா என்ன? NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. டைரக்டான ஃபார்முலா கேட்டு வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த கொஸ்டினாவது ஏதாச்சும் புரியுதா? A block of mass m connected to a spring. ஓகே, இங்கே பாரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் பாரு 2 செகண்ட்ஸுங்கிற டைம் பீரியட் கொடுத்துருக்கான். அங்கே டைப் பண்ணவங்க டைம் பீரியட் போடலை. கெரோசினில் அது நடக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. சரியா? கிளிசரினில் நான் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள் ஆயிலில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டினில் 2 செகண்ட் இருந்துச்சு, அவங்க வந்து கொஞ்சம் ஊதுனதுனால அவங்க டைப் பண்ணல. A concave mirror of magnification m is placed in front of the block. The time period of the images. ஆப்ஜெக்ட் எந்த இதில் ட்ராவல் பண்ணுறானோ அதே டைம் பீரியட் அதில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ். அப்படின்னு என்ன? ஆப்ஜெக்ட் 2 செகண்ட்ஸில் வந்துட்டு போகுது. இமேஜ் என்ன ஆகும்? 2 செகண்ட்ஸில் வந்துட்டு போகும். புரியுதா? ஏன்னா டைம் பீரியட் என்ன? இங்கேருந்து இங்கே முன்னாடி போயிட்டு திரும்பி இங்கே வரீங்க. இது ஒரு ஆசிலேஷன். அப்போ இமேஜ் என்ன பண்ணுவோம்? கண்ணாடிக்குள்ளே இமேஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இமேஜ் இங்கே வந்துட்டு இங்கே போகும். இவன் 2 செகண்ட்ஸில் வரான்னா அவன் 2 செகண்ட்ஸில் போயிடுவான். கரெக்டா? இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுது. நான் தான் யோசிச்சேன் இந்த கொஸ்டினே என்னன்னு புரியல, எனக்கு சால்வ் பண்ண தெரியல. எனக்கு பிரச்சனை என்ன? அவங்க கொஸ்டினில் நிறைய டேட்டா கொடுக்கல. கன்வர்ஜிங் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் அ மைக்ரோஸ்கோப். எதுக்காக சார் கன்வர்ஜிங் லென்ஸை யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா கன்வர்ஜிங் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டை பெருசு பண்ணி காட்டும். அப்படியே ஆப்ஜெக்ட் நல்லா பாரு, இது சின்ன ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்போ இவ்வளோண்டு தெரியும் உனக்கு. அதே ஆப்ஜெக்ட் பெருசாகிடுச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும்? பார்க்குறதுக்கு இப்படி தெரியும் அதே ஆப்ஜெக்ட். அப்போ உங்களோட ஆங்கிள் பெருசாகும். கன்வர்ஜிங் லென்ஸ் இன்க்ரீசஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் ஆன் த ஐஸ். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். the image formed by rear view mirror. rear view mirrorல என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? இந்த சைடில் கண்ணாடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த கண்ணாடியில் என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டீங்களா? நான் 1 மணிலேருந்து உங்கள் கூட தானேம்மா இருக்கேன். நான் எங்கே சாப்பிட்டேன்? இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். ரியர் வியூ மிரரில் என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? கண்ணாடியில் பார்ப்போம் பார்த்தியா? அதில் ரியல் இமேஜ் இருக்குமா, விர்ச்சுவல் இமேஜ் இருக்குமா? ரியல் இமேஜ்னா கண்ணாடிக்கு வெளியே ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல்னா கண்ணாடிக்குள்ளே ஃபார்ம் ஆகும். அது என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? பேசிக்கலி ரியர் வியூ மிரர் வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர். இப்பயாச்சும் சொல்லுங்க, கான்வெக்ஸ்னா அது என்னது? ஓ, சாப்பிட்டீங்களான்னு என்கிட்ட கேட்கல, அந்த டைப்பிஸ்ட் வந்து அதை சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னியா? சரி, இது ஆல்வேஸ் விர்ச்சுவலாக இருக்கும். வெரி குட். ஆமாம்மா,
இந்த கொஸ்டின்ல டைபிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைம் பீரியட் ஆஃப் 2 செகண்ட்ஸ் சாப்பிட்டாங்க. The ring of radius r is moving with a velocity v in a region of uniform magnetic field. Induced current எவ்வளோ? நல்ல ஒரு ரிங் இருக்கு, அந்த ரிங் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லலை. நல்லா பாரு, இந்த ரிங் இங்க நீங்க உள்ள போகுதா, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். ஆனா அவன் என்ன சொல்றான், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவனை பாட்டுக்கு நான் மூவ் பண்றேன்னு சொன்னால் சரியா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இருக்காது. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இல்லைன்னா இஎம்எஃப் ஜீரோனா கரண்ட்டும் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஆமா பாப்பா, பழைய கேமரால பார்த்தீங்கன்னா தலைகீழ போட்டோ தெரியும். எஸ், a convergent beam of light passes through divergent lens. Convergent lens of light என்ன ஆகுது, இப்படி வருது. அது எந்த இதில் படுது, ஒரு டைவர்ஜென்ட் லென்ஸில் படுது. இப்போ என்ன நடக்கலாம், இது இன்னும் கன்வர்ஜிங் ஆகி போகலாமா, டைவர்ஜிங் ஆகலாமா, பேரலல் ஆகலாமா, இல்லை ஆல் ஆஃப் த அபோவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆல் ஆஃப் த அபோவ். எப்படின்னா நல்லா பாரு, சப்போஸ் ஒரு பேரலல் லைன் வருது, இந்த பேரலல் ரே வந்து பட்டதுக்கு அப்புறம் டைவர்ஜ் ஆகும், இதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி இப்படி கன்வர்ஜ் ஆயிட்டு வர ரே இருக்கு, ஓகேவா, இதோட பவர் ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ, இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், இதோட பவர் ரொம்ப அதிகமா இருந்தா இப்படி டைவர்ஜ் பண்ணி விட்டுருவான். இதோட பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கா, அப்ப இவனுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, இவன் வந்த ரேவை பேரலா அனுப்ப முடியும். இவனோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கா, அப்ப லைட் வந்து முன்னாடி இங்க போய் கன்வர்ஜ் ஆகுதுன்னு வையேன், லைட் இங்க வந்து இப்படி கன்வர்ஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இவனோட பவர் கொஞ்சம் கம்மி, அப்ப என்ன பண்ணும், லைட்டு கொஞ்சம் தள்ளி போய் கன்வர்ஜ் ஆகும், அவ்வளவுதான். அப்ப எல்லாமே பாசிபிள் தான், சரியா. அதே மாதிரி ஒரு டைவர்ஜிங் ரே வருது, அதை நீங்க ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ்ல வச்சிருக்கீங்கனாலும் இந்த எல்லாமே பாசிபிள். அது வந்து இதோட பவரை பொறுத்து. Figure shows two convex lens A and B, each made up of 3 different transparent material. 3 different transparent material. அந்த இடத்துல different material ஞாபகம் வச்சுக்கோ. The number of images formed by an object kept. எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. 3 images ஃபார்ம் ஆகும். ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். மூணோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற. மூணுத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறன்னு சொன்னா மூணுத்தோட ஃபோக்கல் லென்த் வேற. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், இவன் என்ன பண்ணுவான், லெட் மீ சே இவனோட பவர் அதிகம், இவனோட பவர் ரொம்ப கம்மி, அப்போ இவன் தள்ளி போய் ஃபார்ம் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், மேபி இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்போ பவரை பொறுத்து, புரியுதா இல்லையா, ஒருத்தவனோட பவரை பொறுத்து அது மாறும். சப்போஸ் சேம் மெட்டீரியல் இருக்கு சரிங்களா, ஆனால் நீங்கள் கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல் இருந்தால் அதே தான், ஓகேவா. சேம் மெட்டீரியல் இருந்தால் எத்தனை மெட்டீரியல் இருக்கோ அத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கு. ஓகே, இந்த 1 2 4 3 4 வந்து நீங்க அங்க அனுப்புறீங்க, ஓகேவா. தென் ரியல் இன்வெர்டட் இமேஜ் அவனே மென்ஷன் பண்ணிட்டான். ரியல் இன்வெர்டட் என்ன, இந்த வேல்யூல உல்டாவா இருக்கணும், கரெக்டா இல்லையா. 1 2 3 4 வந்து இப்படி உல்டாவா இருக்கணும், இது இல்ல, இது அப்படியே கொடுத்துட்டான். 1 2 இது கரெக்ட் நினைக்கிறேன். சாரி 1 2 4 3 தானே அனுப்புறீங்க, அப்போ 4 3 உல்டா ஆகணும். இது இப்படி இருக்குன்னா இந்த வேல்யூ அங்கே போய் இப்படி இருக்கும், இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கும். அப்போ 1 4 இருக்கா, இது உள்ள போயிட்டுன்னா 4 1 ஆகும். 2 3 இருக்கா, இங்கே போயிட்டு 3 2 ஆகும். புரியுதா. 3 இல்லை, ஐம் சாரி, நான் 1 2 3 4 நினைச்சேன், அப்புறம் தான் பார்த்தேன் 1 2 4 3ன்னு கொடுத்துருக்கான். A conducting square loop of edge length L A in resistance R is in uniform magnetic field of induction perpendicular. Two opposite corners of the loop are pulled apart as shown in the figure. Where is the figure? Figure எங்க, சார்ஜ் கேக்குறாங்க, figure எங்க, ஃபார்முலா வச்சு டைமென்ஷன்ல ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா. சார்ஜ் கேக்குறாங்க, சார்ஜ்னா கரண்ட் டிவைட் பை டைம். இந்த கரண்ட்னா எப்படி எழுதிக்கலாம், வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ்னு எழுதலாம், கரெக்டா. அப்போ டைம்
இந்த வோல்டேஜ் நான் எப்படி எழுதிக்கலாம், ஃப்ளக்ஸ்னு எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியா பை ஆர் இன்டூ டி. கரெக்டா? தப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக Q is equal to IT தானே. குமார் ஐடிக்கு போனேன், இஷ்டத்துக்கு தப்பாக எழுதுறேன். ஐய V by R into T எழுதிக்கலாம். டைமென்ஷன்லி எனக்கு எதுலையுமே டைமே இல்லை. ஓகே, நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய தப்பு பண்ணுறேன். Q is equal to ஐடின்னு எழுதுவியா, I is equal to V by Rன்னு எழுதுவோமா, பக்கத்தில் T வருது. ஓகே, V எப்படி எழுதுவோம், ஃப்ளக்ஸ் பை டைம் எழுதுவோம். நான் டைம் போடல, அப்போ அந்த டைம் இந்த டைம் கேன்சல் ஆயிடுவோம். அப்போ BA by Rன்னு வரும். அப்போ டைமென்ஷனலி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஆனால் அவங்க எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட ஏரியா என்ன இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. சரியா? இது சாரி, ஆப்ஷன் 2 டைமென்ஷனலி தப்பு, இது வராது டைமென்ஷனலி. குமார் ஐடிக்கு போனால் சிவியை பார்க்க கரெக்டு. சரியா? ஆமாம், செகண்ட் தப்பு. எஸ். ஸோ இது ரெண்டு இல்லைன்னா 0 கூட ஆன்சராக இருக்கலாம். ஸோ அதுக்கு டயக்ராம் தெரியணும், டயக்ராம் கொடுக்கல. An object approaches a convergent lens from left side of a lens with a uniform speed of 5 meter and stops on focus. நல்லா பாரு, கன்வர்ஜென்ட் லென்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் 5 ஸ்பீடில் வருது. 5 ஸ்பீடில் வந்து எங்கே நிற்கிது, ஃபோக்கஸில். இந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் நிற்கிதுன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது, இன்ஃபினிட்டியில். அப்போ ஆப்ஜெக்ட் 5 ஸ்பீடில் வருது, ஆனால் இமேஜ் பார்த்தேன்னா லெட் மீ சே, நான் இங்கே இது F, இது 2F. 2Fல ஆப்ஜெக்ட் இருந்தால் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும், 2Fல. இப்போ நல்லா பாரு, நான் இந்த 2Fலேருந்து F, நான் அதாவது நான் Fங்கிற ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறப்ப இமேஜ் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும், 2Fலேருந்து இன்ஃபைனைட்க்கு ட்ராவல் பண்ணணும். அப்போ நான் இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வரேன், ஆனால் இமேஜ் எப்படி போகும், பறந்து போகும். ஏன்னா அவன் எங்கே போய் சேரணும், இன்ஃபினிட்டியில் போய் சேரணும். அப்போ மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லென்ஸ், ரொம்ப தூரம் போகுது. கரெக்டாக இல்லையா? மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லென்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இல்லை, moves away from the lens with a uniform acceleration, moves away from the lens with non-uniform acceleration. Move towards the lens, towards வராது. நல்லா பாரு, மூவ் away with non-uniform acceleration. அது பாட்டு கண்டவனிக்கு போகணும். கரெக்டாக இல்லை, ஏன்னா இவன் வந்து இங்கே இங்கே வரதுக்குள்ளே நான் 2Fலேருந்து எங்கே போய் சேரணும், இன்ஃபினிட்டிக்கு போய் சேரணும். For a series LCR connected to a AC, which of the statement is true? இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. The source does no network. எனர்ஜி லாஸ்ட் இன் ஆர் இஸ் காம்பன்சேட்டட் பை எனர்ஜி லாஸ்ட் இன் சிஎன்எல். அப்படி கிடையவே கிடையாது. எல்சிஆர் சர்க்கியூட்டில் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் இருக்க தான் செய்யும். சரியா? நோட் வட்கள் அப்படிலாம் கிடையாது. த கரண்ட் த்ரூ சி லீட்ஸ் த எல் பை 90. அதாவது கரண்ட் வந்து இதுக்கும் இதுக்கு பார்த்தோன்னா 180 கேப்பில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? த கரண்ட் த்ரூ சி இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் த கரண்ட் த்ரூ எல். ஆல் த எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் ஆர். எந்த ஆப்ஷன் எனக்கு 3 கரெக்ட்னு தோணுது? எனக்கு 3 கரெக்ட்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கரண்ட் த்ரூ சி இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் கரண்ட் த்ரூ எல். சி தான். எல்லா எனர்ஜி வந்து ஆரில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவாக இங்கே பார்த்தோன்னா இங்கே கிடைக்க போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு பவர் ஃபேக்டர் வந்துடும், cos φன்னு சொல்லிட்டு. த செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல் ஆஃப் அ சொலினாய்டு ஆஃப் லென்த் எல் அண்ட் ஏரியா ஆஃப் டர்ன் வந்து என்ன இருந்தால் அப்போ எல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லோட ஃபார்முலா என்ன? நானும் எல் இஸ் ஈக்குவல் டு NA N நியூ நாட். கரெக்டா? இந்த N என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், ஏரியா N நியூ நாட், proportional to area per unit length. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? எல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லை இன்க்ரீஸ் பண்ணால் ஏரியா என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணுவேன். லென்த் என்ன பண்ணுவேன்? டிக்ரீஸ் பண்ணுவேன். லென்த்தை டிக்ரீஸ் பண்ணி ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணு. For the case of refraction through a prism, for a minimum deviation, consider the following statement. மினிமம் டிவியேஷன் என்னென்ன கண்டிஷன்? I வந்து ஈக்குவலாக இருக்குமா? பர்ஃபெக்ட். மினிமம் டிவியேஷன் வந்து 2i - a வா? பர்ஃபெக்ட்.
sin ஐயோட வேல்யூ வந்து அப்போ நல்லா பாரு 1 2 கரெக்ட், ஒன்லி 1 இஸ் கரெக்ட்னு சொல்கிறது தப்பு, 2 and 3 ஆர் கரெக்ட்னு சொல்கிறது தப்பு, ஒன்லி 2 இஸ் கரெக்ட்னு சொல்கிறது தப்பு. அப்போ ஆல் ஆஃப் த அபவ். sin ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும், மியூ டைம் sin ஆஃப் a/2 ஆயிரும். இதுவும் கரெக்ட் தான். நல்லா பாரு, sin ஆஃப் a/2ங்கிறது என்னது, இதுதான் ஆரோட வேல்யூ. அப்போ sin i by sin of r, a/2 வந்து என்னது ஆரோட வேல்யூ. இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் இருக்கும். எல்லாமே கரெக்ட். சரியா? இதெல்லாம் நான் உனக்கு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். மீன் நார்மலாக டீவியேஷன் எப்படி இருக்கும், i plus e minus a இருக்கும். இந்த ஏங்கிறது என்னது r1 plus r2. மினிமம் டிவியேஷன் r1 r2 ஈக்குவல் ஆயிரும். அப்போ r is equal to a/2ன்னு போடலாம். ஐயும் e ஈக்குவல் ஆயிரும். அப்போ இது 2iன்னு போடலாம். ஓகே. An electromagnetic wave of frequency 1 into hertz is propagating in the z axis ல propagate ஆகுது. ஓகே. The amplitude of electric field வந்து இவ்ளோ, epsilon naught value இவ்ளோ. Then average energy density of electric field actually ஒரு 2 to 3 days முன்னாடி, சரிங்களா? இல்லை 2 to 3 days இல்லை, சாட்டர்டே நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம தமிழில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிடபிள்யூ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த சேனலை. ஸோ அவங்களோட அந்த குவிஸு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோமோ அது உடனே என்ன ஆயிரும், போலிங்கில் போயிடும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் அங்கே இருந்துச்சு. சரியா? நான் உடனே என்ன பண்ணேன், ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கேட்குறான், டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி கேட்கல. டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி கேட்டால் நம்ம half எப்சிலான் நாட் e ஸ்கொயர்னு போடணும். பட் ஆவரேஜ் எனர்ஜியை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மட்டும்தானே கேட்குறான். அப்போ இந்த வேல்யூ 1/4 தானே போடணும். அப்போ நான் 1/4ன்னு சொல்லி சால்வ் பண்ணேன். ஆனால் அது ஆன்சர் தப்புன்ட்டாங்க. எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு குமாரே. ஏன்னா டோட்டல் ஆவரேஜ் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா தான் உனக்கு 1/2ன்னு வரும். சரியா? இதுக்கு மட்டும் ஹாஃப்னு தான் வரும். ஏன்னா அந்த போன சாட்டர்டே தான் எந்த டைமு உங்கள் கூட நான் சண்டை போட்டு உட்காந்துருந்தேன் தெரியுமா, கிளாஸ் எடுக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்புறம் 2 நாள் கிளாஸ் எடுக்கல, ஒன்றும் பண்ணல, ஒரு மாதிரி தலை காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு பார்த்தா சரி அந்த கொஸ்டின் இருந்துச்சு. என்னதான் பசங்களில் பேசினாலும் ஃபிசிக்ஸ் வந்து அப்படியே தானே இருக்கும். அதனால சரி கொஸ்டின் சால்வ் பண்ணணுன்னு சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மேம் வந்து தப்புன்ட்டாங்க. சரி போடு ஆன்சர் போடு, 1/4ன்னு போடு. ஆமாம் சரியான சண்டை. ஆமாம் ரிப்ளை பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் அதனால கோச்சிங் நான் போயிட்டேன். கூகுள் டிரான்ஸ்லேட் வேலையை பார்க்குது சார். அந்த தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன சேனல், ஜைலம்யா? ஜைலமில் ஷோபி மேம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க குவிஸு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நான் ஃபிசிக்ஸ் வரவை பார்த்தேன்னா நான் கேட்கணும், எனக்கு நீங்கள் ஆப்லாம் கொடுக்க வேணாம். ஆனால் நீங்கள் அந்த யூடியூப்பில் இந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஏன்னு கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடனே இது வந்துடும். சரியா? அது வந்து ஒரு 1.5 year அவங்க அந்த டெக்கில் மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிசிக்ஸ் வாலா ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் அவங்கள அந்த டெக்னாலஜி கிடையாது. ஃபிசிக்ஸ் வாலாவே பார்த்தோன்னா அப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இது இருக்கும் தெரியுமா, அது பேர் என்னது, மென்டி குவிஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்பப்போ வந்து. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐ சா யுவர் நேம் இன் தட் சேட் சார், பட் அந்த மேம் உங்கள் நேமை படிக்கவே இல்லை. மேபி அவங்க கம்பெனிக்கு இது இருக்கும்டா. சரியா? அடுத்தவங்களை ப்ரமோட் பண்ணுவோம், நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. சரியா? நான் எல்லா ஸ்டாஃப்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். மேபி அந்த மேம் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்த்துட்டு பார்க்காம இருந்திருக்கலாம். சரிங்களா? மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 4. அப்போ 4 into 4, ஒரு 4 கேன்சல் பண்ணிடு. 4 8s are 32, ஆன்சர் 32 பாயிண்ட் சம்திங் இருக்கணும். எங்கே இருக்குது, எந்த இருக்குது? ஓகேவா? வை சார் 1/4? ஏன்னா நல்லா பாரு, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கேட்கல, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எவ்வளோன்னு கேட்குறான். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர்,
டோட்டல் ஆவரேஜ் எனர்ஜி கேட்டால் தான் என்ன பண்ணுவீங்க, half எப்சிலனா டி ஸ்கொயர். ஓகேவா? சரி, நான் உங்கள் முன்னாடி எப்படியோ அதே மாதிரி தான் பின்னாடியும். ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா முன்னாடி வாழ்த்துவேன். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இல்லை அந்த மேம் சூப்பர் நடத்துவாங்க, பின்னாடி போய் பார்க்க கிடையாது. நல்லா பண்ணுறாங்கன்னா நான் போய் சேட்லேயே போய் சொல்லுவேன், மேம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. நான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக சர்க்கியூட் வச்சுட்டு அவங்களுக்கு இது இருந்துச்சு, அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. நான் அதை சொன்னேன், தம்ப்நெயில்ல வந்து சர்க்கியூட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அவங்க வந்து எங்கள் டெக் டீம் பார்த்துட்டாங்க, தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். சரியா? லைஃப் வந்து ஹேட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சின்னது. ஒருத்தவங்களை ஹேட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்று சொல்லிடணும், பிடிச்சிருக்கு, இல்லைன்னா கண்டுக்காமல் போயிடணும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிசிக்ஸ் சாப்டர்? ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு எல்லா சாப்டரும் பிடிக்கும், ஒரு சில சாப்டர் பிடிக்காது, அது வேற விஷயம். அது யார் சார்? எது யாரையா? அண்ணாக்கு பிடிக்காது தான் மேக்னட்டிசம் தியரியாக இருக்கும். கரெக்டு, அந்த லெசன் எனக்கு பிடிக்காது, ரொம்ப தியரிட்டிக்கலாக போகிற மாதிரியே இருக்கும். அதுலேயே ப்ராப்ளம் இருக்குது, ஆனாலும் எனக்கு அது என்னன்னே தெரில, ரொம்ப தியரி மாதிரியே இருக்கும் அந்த லெசனு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்கொயர் கேட்குறாங்க. இந்த ஸ்கொயரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? இது நல்ல ஒரு கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின் நீ சால்வ் பண்ணணும்னா, சரியா, இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணணும்னு சொன்னால் நீ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு வயர்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஃப்ளக்ஸோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? B into E. ஓகேவா? ஏரியாவோட வேல்யூ என்ன? நல்லா பாரு, லென்த்து பை n. கரெக்டா? சைடு வந்து லென்த் பை n. அப்போ ஏரியா என்ன ஆயிரும்? L பை n ஸ்கொயர் பண்ணிடு. B L ஸ்கொயர் பை n. நல்லா பாரு, ரெண்டு டேர்ம் இருந்துச்சு. என்னென்ன டேர்ம்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா. நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு யார் கண்டுபிடிக்கணும்? நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடுறியா? மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு அங்கே மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஒன்று ஆப்ஷன் 1 கரெக்ட், இல்லைன்னா ஆப்ஷன் 4 கரெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L டிஸ்டன்ஸ். ஃபார்முலா என்ன? நியூ நாட் கரண்ட் வேல்யூ I டிவைட் பை 2πL சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு போடுவியா? டினாமினேட்டரில் 2 இருக்கக்கூடாது. ஓகே, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டான்னு போடுவியா? ஆல்ஃபா வேல்யூ 45 டிகிரி, ஏன்னா இங்கே இருக்க ஆங்கிள் 45, பீட்டா வேல்யூ 45 டிகிரி. அப்போ சைன் 45 ப்ளஸ் சைன் 45, சைன் 45 ப்ளஸ் சைன் 45 என்ன ஆயிரும்? சைன் 90 ஆயிரும் சார். எவன்டா சொன்னது? சைன் 45 ப்ளஸ் சைன் 45 என்ன? எனக்கு அதை தோணுச்சு. சைன் 45 ப்ளஸ் சைன் 45 கேட்டால் சார் சைன் 90 சார். எப்படி 45 ப்ளஸ் 45 90 இல்லையா? இங்கே என்ன வரும்? சைன் 45 ப்ளஸ் சைன் 45 ஆன்சர் என்ன வரும்? √2 வந்துடும். 1/√2 ப்ளஸ் 1/√2, அது வந்து 2/√2 இல்லைன்னா √2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ நல்லா பாரு, √2 நியூ நாட் I பை 2πL, இதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். வெரி குட். இப்போ நல்லா பாரு, இது ஒரு ஒயர்னால. இதே மாதிரி எத்தனை ஒயர் இருக்குது? 4 பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. அப்போ 4 பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குன்னா இந்த வேல்யூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 2√2 நியூ நாட் I பை π டைம்ஸ் L. அடுத்து ஏரியா என்னது? L ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இந்த L கேன்சல் பண்ணிக்கிறேன். நோட்ல யாரோ சொன்னாங்க ஆப்ஷன் 3 கரெக்ட், அதான் கரெக்டான ஆன்சர். The ability of an optical system to form distinguishable image of objects separated by small distance. ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனித்தனியாக பிரித்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. இந்த எபிலிட்டியோட பேர் என்ன சார்? நேதர் ஏ நார் பி. எனக்கு அக்காமடேஷன் ஆஃப் ஐன்னு தோணுது. அக்காமடேஷன் ஆஃப் ஐ வேற தம்பி, சரியா? அக்காமடேஷன் ஆஃப் ஐ வேற டாபிக்கு. இதில் என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த திறமையோட பேர் தான் ரிசால்விங் பவர். ஒரு வெக்டாரை வந்து நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, அது பேர் தான் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு வெக்டாரை ரெண்டாக பிரிக்கிறீங்க, அந்த ப்ராசஸ் பேர் என்ன? வெரி குட், ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். குட்.
find the magnification of a concave mirror if an object is placed 30 cm from a concave mirror of focal length. நல்லா பாரு, u கொடுத்துட்டான், f கொடுத்துட்டான். இப்போ நீ டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிரர். மிரர்னா பிளஸ் அதிகமாக இருக்கணும், பெஞ்சத்தில் மைனஸ் வந்துடும். மிரர் ஃபார்முலா என்ன? மைனஸ் வி பை யூ. அப்போ இது வந்து இதுதான் என்னது? வியோட வேல்யூ. அதை யூவால் டிவைட் பண்ணிட்டேன்னா மைனஸ்னு கிடைக்கும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் என்ன? நெகட்டிவ்னு இருக்கும். அப்போ நெகட்டிவாக நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருமா? டிவைட் பை யூவோட வேல்யூ என்ன? மைனஸ் 30. இதோட வேல்யூ எனக்கு மட்டும் ஏன் தப்பா வருது? கான்கேவ் மிரர் தானே. வெயிட் பண்ணு, ஃபார்முலா தப்பு. மிரர்னா இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே மைனஸ் போடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருந்தேன், இப்போ தப்பு பண்ணிட்டேன். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். எனக்கு -1 வருது. ஒருத்தவங்க ஆப்ஷன் 4 சொல்லிக்க. குட்மா. -1 ஆப்ஷன் 4 கரெக்ட். -0.5 எப்படி ராஜசேகர் -0.5 வரும்? சார் ஐசர் எக்ஸாம் நல்ல சாய்ஸா ஃபார் கரியர்? ஐசர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா 12th முடிச்சுட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக போகிறப்பையும் எழுதலாம். ஓகே, ராஜசேகருக்கு ஆன்சர் வந்துருச்சு. நீங்கள் வந்து டாப் இன்ஸ்டியூட்டில் படித்து அது எல்லாமே நல்ல சாய்ஸ் தான். எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி. அதனால் அப்புறம் ஒரு பேர்டு இருக்குது, அது ஏரில் இருக்குது, 36 மீட்டர் அபோவ் ஃப்ரம் த வாட்டர் சர்ஃபேஸ் அண்ட் டிஷ் இஸ் பிலோ த வாட்டர். நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதோ ஒரு சாப்பாடை சமைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்? தண்ணி கொண்டு போய் வச்சுட்டேன். எதை? டிஷ்ஷை. என்னையா டைப் பண்ணுறாங்க? at a depth of 36 meter. What is the apparent depth of the fish with respect to the bird? பேர்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டெப்த்தில் அந்த ஃபிஷ் இருக்குது, அந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, யாரை பொறுத்த வரைக்கும்? அந்த பேர்டை பொறுத்த வரைக்கும். பேர்டு பார்க்க போகிறான், இங்கே எவ்வளோ டெப்த் இருக்குது? 36. ஆனால் அவனுக்கு எவ்வளோ தெரியும்? 36 டிவைடட் பை மியூ. மியூவோட வேல்யூன்னா 4/3. 9 3s are 27. புரியுதா? The frequency of X-ray, gamma ray, ultraviolet ray. இதில் ABC, இதோடது A, இதோடது B, இதோடது C. B தான் இருக்கிறதுல பெருசாக இருக்கும். அப்போ B வந்து ஏவை விட அதிகம். அடுத்து எக்ஸ்ரேயோடது அதிகமாக இருக்கும் கம்பேர் டு C. எந்த ஆப்ஷன்? ஓஹோ, தனித்தனியாக கேட்டிருக்கானா? அப்படி வரீங்க. சரி, அப்படி சால்வ் பண்ணுவோம். A வந்து லெஸ் தென் B தப்பு. A வந்து பியோடது கரெக்டு, B வந்து சியோட பெருசாக தான் இருக்கும். ஆப்ஷன் 1 கரெக்ட். பேர்டு கிட்டலேருந்து ஃபிஷ்ஷு தப்பிச்சது ஃபிசிக்ஸ்னால. எஸ், அப்போ தான் அவனுக்கு அப்பேரண்ட் டெப்த் அதெல்லாம் தெரியாமல் ஒழுங்காக பிடிக்காது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு அபவுட் லென்ஸ் லைஸ் ஃபால்ஸ்? இதில் எது ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் வந்து லென்ஸ்லனால கிடைக்குமா? ஆமாம். இது என்ன லேப்டாப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு? இருக்குயா, லேப்டாப் திடீர்னு க்ளோஸ் ஆகுது. டைரக்ஷன் ஆஃப் லென்ஸில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் டைரக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் வந்து யார் கொடுப்பா? லென்ஸ்லாம் கொடுப்பான். லென்ஸ்ல இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதுவும் கரெக்ட் தான். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சச் தட் இட் அப்போஸ் த காஸ் டியூ டு விச் இட் இஸ் இன்டியூஸ்ட், இதுவும் கரெக்ட் தான். அப்போ நன் ஆஃப் த அபோவ் தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 22 ஓவர் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட்டு 23 24 நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? Thank you so much. Have a nice day.